ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் உங்கள் பாலா. நம்ம ஃப்ரிட்ஜு கூலிங் ஆகல, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பட்டனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அது சைடில் இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடணும். ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற அந்த கேபினெட்டை கழட்டி தனியாக எடுத்துடணும். நம்ம எதனால் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோன்றதுக்கு இதாங்க காரணம். இந்த ஐஸ் கட்டி இவ்வளோ கட்டியாவது உள்ளே இருக்கிற பொருள்லாம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேபினெட்டில் இருக்கிற ஸ்க்ரூலாம் கட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டை மேலே இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை நம்ம பொறுமையாக எடுத்துக்கணும். இந்த கவரை எடுத்துகிட்ட உடனே கீழே இருக்கிற இடைஞ்சலாக இருக்கிற பொருள்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜு உள்ளே இந்த கேபினெட்டை லைட்டாக உள்ளே வச்சுட்டு அது உள்ள இந்த தெர்மோஸ்டாட் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளியில் எடுக்கணும். ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது பார்த்து எடுங்க, உடையக்கூடாது. இதில் இருக்கிற 2 ஒயரையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரீசரில் இந்த தெர்மோஸ்டாட்டோட இன்னொரு எண்டை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பொறுமையாக எடுத்தாலே வந்துடும். பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்றது உங்களுக்கே தெரியும். இதுதாங்க அந்த பிளாஸ்டிக். இதை ரிமூவ் பண்ணிட்ட உடனே அது உள்ளே இருக்கிற அந்த ஒயரை எடுத்தோன்னாக்கா தனியாக வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு ஃபால்ட்டான தெர்மோஸ்டாட் இது தாங்க. இந்த தெர்மோஸ்டாட் எடுத்துகிட்டு நம்ம புது தெர்மோஸ்டாட் எப்படி போட போகிறோன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நினச்சது சரிதாங்க. இது தாங்க அந்த புதிய தெர்மோஸ்டாட். இது எப்படி நம்ம போட போகிறோன்றதை நீங்களே பாருங்கள். இந்த தெர்மோஸ்டாட்டில் இதோட வோல்டேஜ் ஆம்ப்ஸ் எவ்வளோன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி எந்த கலர் ஒயரை எப்படி கழட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதே ஒயரை அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரை கீழேயும் பிளாக் ஒயரை மேலேயும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணது சரியாக இருக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 நாக் செட்டும் வந்து அதில் உட்காருதான்றதை சரியாக பார்த்துக்கோங்க. செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், இல்லைனா அதில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு சைடு சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. இருங்க, நம்ம திரும்ப எடுத்துகிட்டு சரியாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுடலாம். அந்த லாக் அதில் உட்காதான்றதை நம்ம கவனமாக பார்த்து போடணும். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கு, இது உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, நல்லது தான். இப்போ இந்த ஒயரை வந்து ஒரு ஓரமாக அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற டைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸில் எப்படி வைக்கணுன்றதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ஸ்பேஸ் இது தாங்க. இந்த 2 ஒயரும் வெளியில் வரதுக்காக அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக கவனமாக வச்சு லாக் பண்ணணும், இல்லைனாக்கா அந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும். லாக் ஆனது சரியாக இருக்குதான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி உள்ளே போடலாம் அப்படின்றத பற்றி கவனமாக பாருங்கள். இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது சைடில் 2 பக்கமும் அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரி போட்டுடுவோம். போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணுங்க. அது உள்ள ஃப்ரீசர் உள்ள வந்து இந்த திருப்பிலையோ வேறு ஏதோ கூரான பொருளோ அது உள்ளே குத்திடாமல் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இது வந்து லைட் கேப்புங்க. லைட்டுக்கு மேலே வந்து கேப்பு நம்ம கை வைக்கும்போது நம்ம கை அதில் படாமல் இருக்கணுன்றதுக்காக, வெளிச்சம் மட்டும் வரணுன்றதுக்காக இந்த கேப் வந்து போடுறாங்க. இதுதாங்க லாக் செட். இந்த லாக் செட் வந்து எந்த பக்கம் அந்த நாபோட செட்டிங்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து போடணும், இல்லைன்னா அந்த நாபு வந்து உடஞ்சிரும். போட்டு வச்சுங்க. இந்த பட்டனை அது மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டணும். இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஓவராக கூலிங் ஆச்சுனாக்கா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா கூலிங் ஆகிறது வந்து கட் ஆகிடும். பின்னாடி கீழே இருக்கிற ஐஸ் கட்டிலாம் வந்து கீழே வந்துடும். நீங்கள் அதுக்காக வந்து திருப்பி வச்சு அதை வச்சு குத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி குத்துனீங்கன்னா ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஒயரை எப்படி நம்ம போடுறோன்றதை கவனமாக பாருங்கள். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் வந்து அதில் ஜஸ்ட்டு வச்சுட்டு அதில் லாக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ஸ்பேஸில் போய் அது செட் ஆகிடும். அது எப்படி செட் ஆகுதுன்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லைனாக்கா அந்த பிளாஸ்டிக் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
இந்த பிளாஸ்டிக்கில் இந்த ஒயரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமாக வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி நம்ம சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட சுவிட்சை ஆன் பண்ணி பார்த்துடலாம். எப்படி கூலிங் ஆகுது, ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஃப்ளக் ஆஃப் வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. ஏன்னா சைடில் இருக்கிற பக்கம் நம்ம கைப்பட்டுதுன்னா கவர் சப்ளை பாஸ் ஆகும். ஓகேங்க, ஃப்ரிட்ஜ் சூப்பராகவே நல்லா கூலிங் ஆகுது. உள்ளே கை வச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியும் அது எப்படி கூலிங் ஆகுதுன்றதை பற்றி. இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பாலா.